தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி நவம்பர் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை. அற்புத சகாய அன்னையிடம் நம்மை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். ஓ இடைவிடாத சகாயத்தாயே, சக்தி வாய்ந்த உமது திருப்பெயரை கூவி அழைக்கிறோம். வாழ்வோரின் பாதுகாவலும் மரிப்போரின் மீட்புமாயிருப்பவள் நீரே. உமது திருப்பெயர் எங்கள் நாவில் என்றும் ஒலிப்பதாக. முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பெயரை கூவி அழைப்போமாக. உமது திருப்பெயர் நம்பிக்கையும் சக்தியும் வாய்ந்தது. ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, நாங்கள் உம்மை அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தருளும். நாங்கள் உமது திருப்பெயரை உச்சரிப்பதோடு திருப்தியடைய மாட்டோம். நீரே எங்கள் இடைவிடா சகாயத்தாய் என்பதை எங்களது தினசரி வாழ்க்கையில் எடுத்து காட்டுவோம். ஓ இடைவிடா சகாயத்தாயே, மிகுந்த நம்பிக்கையுடன் உம்முன் முழந்தாளிடுகிறோம். எங்கள் தினசரி வாழ்க்கை சிக்கல்களில் உமது உதவியை கெஞ்சி மன்றாடுகிறோம். துன்ப துயரங்கள் எங்களை வீழ்த்துகின்றன. வாழ்வின் ஏற்றத்தாழ்வுகளும் வறுமை பிணிகளும் எங்களை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன. எப்பக்கமும் துன்பமே நிறைந்திருக்கிறது. இரக்கம் நிறைந்த தாயே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் தேவைகளை நிறைவேற்றும். எங்கள் துன்பங்களிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆனால் நாங்கள் இன்னும் அதிக காலம் துன்புறுதல் இறைவனின் சித்தமானால் நாங்கள் அவற்றை அன்புடனும் பொறுமையுடனும் ஏற்றுக்கொள்ள சகிப்புத்தன்மையை எங்களுக்கு அளித்தருளும். ஓ இடைவிடா சகாய தாயே, இந்த வரங்களை எல்லாம் எங்கள் பேறு பலன்களை குறித்து அல்ல, ஆனால் உமது அன்பிலும் வல்லமையிலும் நம்பிக்கை வைத்து கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமேன். லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 7வது இறைவார்த்தை. தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரோ? அவர்களுக்கு உதவி செய்ய காலம் தாழ்த்துவாரோ? இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: தலையான பாவங்களின் இயல்பை பற்றி அறியச் செய்வதும் ஒரு குறிப்பிட்ட தலையான பாவத்தில் வேரூன்றியுள்ள பல்வேறு செயல்பாடுகளில் சிலவற்றையாவது குறைந்தபட்சம் குறித்து காட்டுவதும் தான் எனது இந்த பகிர்வின் நோக்கமாக இருக்கிறது. இந்த 7 தீமைகளின் தன்மை, அவற்றின் பல்வேறு அளவுகள் மற்றும் அவை தங்களுக்குள் கொண்டுள்ள உறவுகளை பற்றிய இந்த அறிவு இந்த விஷயத்தில் தங்களை தாங்களே பரிசோதித்துக் கொள்வதை கடினமாக உணர்கிறவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனெனில் ஆத்தும சோதனை என்பது பெரும்பாலும் நமக்கு இந்த தலையான பாவங்களின் பெயர்களை மட்டுமே தருகிறது. ஒரு பழங்கால எழுத்தாளர் அக்காலத்தின் உணர்வை தமக்குள் கொண்டவராக இந்த 7 தலையான பாவங்களை மிருகங்களின் வடிவங்களில் உருவகப்படுத்துவதன் மூலம் அவற்றின் தீய தன்மையை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். முதலாவதாக அகங்காரம் ஒரு சிங்கமாக காட்டப்படுகிறது. கோபமானது தன் மூக்கின் மீதுள்ள ஒற்றை கொம்பை கொண்டு தனக்கு எதிர்படுகிற அனைத்தையும் முட்டுகிற ஒற்றை கொம்பு மிருகத்தை குறித்து காட்டுகிறது. மோகம் தேளாகவும், பேராசை நரியாகவும், உணவு விருப்பம் பன்றியாகவும், பொறாமை நச்சுப்பாம்பாலும், சோம்பல் கரடியாலும் குறித்து காட்டப்படுகின்றன. அகங்காரம், திமிர், பொறாமை, கோபம் மற்றும் இந்த வேர்களிலிருந்து முளைத்து வளர்கின்ற எண்ணற்ற மற்ற பாவங்களுக்குரிய சோதனைகளை நம்மில் தூண்டுவது சாத்தான்தான் என்று இதே எழுத்தாளர் கூறுகிறார். ஏனென்றால் துர்க்குணங்களின் பாவங்கள் குறிப்பாக மனத்தின் பாவங்களாக அல்லது ஆன்ம பாவங்களாக இருக்கின்றன. அவை தங்களில் மற்ற பாவங்களை விட அதிக கொடியவைகளாக இருக்கின்றன. நமது உடலானது காமம், உணவு விருப்பம், ஆத்துமத்தின் குளிர்ந்த நிலை, சுய பற்றுதல் ஆகியவற்றை நோக்கி இயல்பாக நம்மை ஈர்க்கிறது. இவை சரீர பாவங்களாக இருக்கின்றன. மனிதருடைய பார்வையில் இவை மிக கேவலமானவையாகவும் அவமானம் வருவிப்பனவையாகவும் இருக்கின்றன. இறுதியாக சொத்துக்கள், செல்வச் செழிப்பு, மகிமை மற்றும் இன்ன பிற திருப்திகளின் மீது பேராசை கொள்ளும்படி உலகம் நம்மை கட்டாயப்படுத்துகின்றது. அதனால் இவை வெறும் மாயத் தோற்றங்கள் மட்டுமே. நிழலானவைகளை நிஜமென கருதி நாம் அவற்றை நேசிக்கும்படி இவை நம்மை வஞ்சிக்கின்றன. ஆகவே நாம் நம்முடைய ஆத்துமாக்களை இந்த 7 வகை கொடிய தாக்குதல்களிலிருந்து விடுவிக்க தொடர்ந்து முயற்சிப்போம். கடவுளின் அருளை இறைஞ்சி மன்றாடுவோம். ஜெபிப்போமாக.
தாயின் கருவிலிருந்து எங்களை உருவாக்கி காத்து வழிநடத்தி வரும் எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து வணங்குகிறோம். உமது அரவணைப்புக்காக பாதுகாப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாவங்களையெல்லாம் மன்னிக்கிறவரே, எங்கள் குற்றங்களையெல்லாம் போக்குகிறவரே, எங்கள் காயங்களை கட்டுகிறவரே, எங்கள் நோய்களையெல்லாம் குணமாக்குகிறவரே, கழுகின் சிறகிலே குஞ்சுகளை சுமப்பது போன்று உமது சிறகிலே எங்களை என்றென்றும் சுமந்து வழிநடத்துகிற தேவாதி தேவனே, உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். சோதனைக்கு உட்படாதிருக்க விழிப்பாயிருந்து ஜெபியுங்கள் என்று எங்களை எந்நாளும் எச்சரிப்பவரே, சாத்தானின் சோதனைகளுக்கு எங்களை விலக்கி காத்தருளும். தலையான பாவங்களில் நாங்கள் வீழ்ந்து போகாதபடி எங்களை என்றென்றும் அறிவுறுத்தும். எலியாவை அனுப்பி சாவின் விளிம்பில் நின்ற சாரிபாத்தின் விதவையின் கண்ணீரைக் கண்டு அவரிடம் இருந்ததை ஆசீர்வதித்து பஞ்ச காலம் முடியும் வரை அவருடைய குடும்பத்தையே பாதுகாத்து வழிநடத்தியவரே, இன்றைய எங்கள் கண்ணீரையும் கண்ணோக்கி நாங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் அனைத்தையும் ஆசீர்வதித்து எங்கள் கடன் பிரச்சனைகள், பொருளாதார சிக்கல்கள், தேவைகள், வேலையில் எழும் சோதனைகள் போன்றவற்றிலிருந்து எங்களை விடுவித்து காத்தருளும். உம்மை நம்பி வாழும் மனிதர்கள் எப்போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை பார்த்த யாவரும் மகிழ்ச்சியால் மெழுகின்றனர் என்ற இறை வார்த்தையின் அடிப்படையில் இன்று உம்மை நோக்கி வேண்டி நிற்கிற இந்த குடும்பங்களின் முகங்கள் பிரகாசிக்கச் செய்து அவருடைய ஆசீர், உம்முடைய ஆசீர் என்றென்றும் அவர்கள் மீது தங்கியிருந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.